பெருந்துறைக்கு பக்கத்தில் விஜயமங்கலம் என்கிற அந்த கிராமம் இன்றைக்கு விஜயமங்கலமாக மாறியது. அழைத்து வந்த 1800 காவலர்கள் மரியாதைக்குரிய மாவட்ட காவல்துறை அதிகாரி சுசாதாவினுடைய தலைமையில் மிக சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையனார் அவர்களுடைய தீவிர ஏற்பாட்டில் பேசுகிற போது நெஞ்சமும் சற்று நின்று போனது என்றுதான் நான் கருது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு என் இதயத்தை ஏந்தியிருக்கிற புரட்சி தளபதி விஜயை நான் ஏந்தி நின்று ஈரோடில் பேசுகிறேன் என்று பேசுகிற போது அற்புதம் நிகழ்ந்திருக்கு. புரட்சி தலைவரை பார்த்து இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். செங்கோட்டையனாரும் தலைவர் விஜய் அவர்களும் ஒன்றாக இணைந்த தருணம் கண்கொள்ளா காட்சியாக பார்க்க சரித்திர புகழ் வாய்ந்த மாபெரும் தலைவராக மக்கள் மன்றத்தில் விஜய் எழுந்து நிற்கிறார் என்றால் எதிரிகளை இப்போ தேட வேண்டிய சூழலுக்கு சாயங்காலம் தான் போய் பார்க்கணும். எங்கடா இருக்கிறீங்க, வாய்கிலேயே பேசினதெல்லாம் தெரியுங்கன்னா இளம் பெரியார், எங்கள் பெரியார் மண்ணில் வாழும் பெரியாராக வந்திருக்கிறார்கள். அவர் அழகா சொன்னார், கொள்ளை அடிக்கிறதையே குறிக்கோளாக வைத்திருக்கிறீர்கள் எல்லா இடத்துலையும். பெரியார பேரை சொல்லி தயவு செஞ்சு கொள்ளை அடிக்காதீங்க. அதனாலதான் சொல்றோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளை அடிக்காதீங்கயா. ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, எம்ஜிஆர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அதை எப்படி சொன்னார்னா, புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அவர்களும் தமிழ்நாட்டில் தீய சக்தி யார் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆவேசமாக பேசிய அம்மையார் ஜெயலலிதாவுடைய கூற்றுகளும் ஒன்றாக ஏன் பேசினாங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன் சொல்ற இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் என்றால் நீங்கள் குறிப்பிட்டதை போல அரசியலை முழுவதுமாக உள்வாங்கி இருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா மேடம் அவங்களும் எவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன், திமுக ஒரு தீய சக்தி. ஒரு தம்பி கூட என்ன சொன்னாரு, இறங்கினா தான் உனக்கு முத்தம் வரும்னு சொன்னாரு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். இறங்கி முடித்ததற்கு 2 கரங்களாலும் தன் வாயில் இருந்து முத்தத்தை அள்ளி கொடுத்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு வீசி இருக்கிறார்கள். அப்போ ஒரு கரவொலி வந்துச்சு, கவனிச்சிங்களா? எப்படி இருந்தது? நிறைய தலைவர்கள் நம்ம கட்சியில் சேர போகிறாங்க, அதெல்லாம் இன்னும் கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு மெசேஜையும் சொல்லியிருக்கிறாரு. யார் அந்த தலைவர்? விரைவில் இன்னும் 2 நாட்களில் நான் உங்களுக்கு தெரியும். முன்னாள் அமைச்சர்களா இல்லை இன்னாள் அமைச்சர்களா அல்லது திமுகவை சேர்ந்தவர்களா அதிமுகவை சேர்ந்தவர்களா ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருக்கோம். எல்லா கட்சியிலும் இருந்து